எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ரொம்பவே ஷார்ப்பாக ஃபால் ஆச்சு. அகெயின் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆச்சு. இந்த ஃபால் அப்போ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. மார்க்கெட் வந்து திருப்பி இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகுமா? ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருந்தது. ஏதோ ஒரு பெரிய நியூஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டே ஹையை விட ஸ்ட்ராங்காக வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் ரெக்கவரி. இந்த மாதிரி ஃபால் ஆகிறதுக்கு என்ன ரீசன், அகெயின் ஏன் ரைஸ் ஆச்சு, இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு Q2 ரிசல்ட்ஸ் வெளியிடக்கூடிய சீசன். அதாவது கம்பெனிஸுடைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு பேட் ரிசல்ட்னு வெளியிடும் போது அதை சார்ந்த பங்குகள் வந்து ஃபால் ஆகும் இல்லையா? அதே போல் அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, அதனுடைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை தொடர்ந்து அதை சார்ந்த கம்பெனிஸும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் சீசனில் கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகும். மார்னிங் வந்து பஜாஜ் ஃபினான்ஸோடைய இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பொதுவாக இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து என்பிஏன்னு சொல்லுவோம், நான் பர்ஃபார்மிங் அசட். இப்போ அவங்க கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடன் வந்து அவங்களுக்கு வட்டி வந்தால் தான், இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் அது ப்ராஃபிட்டு. இன்ட்ரெஸ்ட் வராமல் அப்படியே தங்கிருச்சு, அப்படியே ஸ்டாக்னட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசட். அந்த அசட் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ என்பிஏ இன்க்ரீஸ் ஆக 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 ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வராது. ஸோ என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ இது பஜாஜ் ஃபைனான்ஸ்க்குடைய ஃபியூச்சர் பர்ஸ்பெக்டிவில் இந்த கம்பெனிஸ் செல்லிங்கில் நடந்தது. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல் ஆஃபில் இருந்தது. இதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் செஷனில் ஹிந்துஸ்தான் காப்பர் மெட்டல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான Q2 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து 85% இயர் ஆன் இயர் வந்து 85% வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத்து. ஸோ நாளைக்கு முக்கியமாக மார்க்கெட் வந்து சிபிஐ டேட்டா, அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடுறாங்க. ஸோ இது முக்கியமாக பேங்கிங் ரிலேட்டடான ஸ்டாக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கலாக வந்து பார்த்துருந்தோம், பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் அகெயின் வந்து ரைஸ் ஆகும்ன்ட்டு. இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி செக்டார் வைஸ் எந்த செக்டார் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகிருக்கு அண்ட் க்ரூட் ஆயிலினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இதை பற்றி டெக்னிக்கலாக பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. ஃபஸ்ட்டு நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அதுவும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக கீழே ஃபால் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, க்ளோசிங் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறது கம்ப்ளீட் ரெக்கவர் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இது வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸில் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஷார்ப்பாக ஃபால் ஆனது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிருக்கு. இது நீங்கள் ஹவர்லியில் நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைடில் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ புல்லிஷ்னஸ் தான். இது அப்சைடில் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம், மினிமம் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும், அதாவது 25,710ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,760 இருக்கும். அதே போல் கீழே ஃபால் ஆச்சுன்னா 25,520 சப்போர்ட்டாக இருக்கும். இதை தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் ரைஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பேர் வந்து நம்ம ஏமாந்துருவோம். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு தொடர்ச்சியாக மேலே தானே போகணும், அகெயின் கீழே ஃபால் ஆகிட்டே இருக்கு, கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருக்கு. இது எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னு தெரியாமல் இந்த இடத்துல ட்ராப் ஆகி வெளியே வந்துடுவாங்க. அகெயின் மார்க்கெட் திரும்பியும் மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையையும் உடச்சி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. ஸோ எங்கே டேர்ன் ஆகுது, எதுக்கு ஃபால் ஆகுது, எதுக்கு ரைஸ் ஆகுது, எந்த பாயிண்டில் ரைஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் போகும், இது வந்து நமக்கு ஷார்ப்பாக தெரியணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கணிச்சது, அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது யாருமே வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 9:36க்குலாம் வந்து ஷார்ப் ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்லேயே 200 பாயிண்ட்ஸ் மேலே ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில்
மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு கவனிச்சு பார்த்துங்க, 25,710 தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹை எவ்வளோ இருக்குன்னு நினச்சிருக்கீங்க? நீ செக் பண்ணி பாருங்க. 25,713 தான் எக்ஸாக்ட் ஹை. நம்ம கணிச்சிருந்தது 23,710 தான் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் ஹை வந்து 713 தான். அதே போல் ஷார்ப்பாக ஃபால் ஆனதும் 23,450. நம்ம கணிச்சிருந்த சப்போர்ட் வந்து 23,435 தான் சப்போர்ட். ஏன்னா கீழே வந்தால் மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு சில பேர் மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க, இந்த நீங்கள் அப் ட்ரெண்டுன்னு போட்டிருக்கீங்களே மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமான்ட்டு. ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ட்ரெண்டு ரீடெஸ்ட் தான் எடுக்குது. இதனுடைய டார்கெட் வந்து வித்தின் ஒரு 1 or 2 டேஸில் 25,710 வரைக்கும் ரைஸ் ஆகும், ரெக்கவர் ஆகும் அப்படின்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஃபைன். ஓவராலாக மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து அப்சைடு போகுது. ஸோ நாளைக்கு நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேங்கிங் ஸ்டாக்ஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் ஆனால் இந்த பிரேக் அவுட் அப்படியே ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்து ஒரு கரெக்ஷன் தான் நடக்கும். இது வந்து சி பாயிண்ட் பிரேக் அவுட் ரிஜெக்ஷன் தான் கொடுக்கும். இது கரெக்ஷன் வந்துட்டு தான் திருப்பி பிரேக் அவுட் ஆகும். நேற்று வீடியோவில் ஒரு அந்த கிளிப் நான் காட்டுறேன். இதில் வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடையாது. ஒரு பிரேக் அவுட்டுங்கிறது எந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக் அவுட்டு, எந்த பாயிண்டில் பிரேக் அவுட் ஆகணும், இந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் வந்து எப்படி இருக்கணும், சம் ரூல்ஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி இன்னுமே கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு அகெயின் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் தான் ஒரு வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கும். கிளியராக கரெக்ஷன் வந்துட்டு மேலே ரைஸ் ஆயிருக்கா. ஸோ நாளைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு பிரேக் அவுட் வந்து அது கிளியராக கரெக்ஷன் எடுத்து அகெயின் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,400, 58,800. ஓகே, ஃபைன். இதே போல் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கனாலும் கிளியராக மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அப்சைடில் வந்து நிற்குது. கம்ப்ளீட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த ஹையை உடைச்சா மட்டுமே எடுங்க. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இங்கே உள்ள சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட்டும் கரெக்டாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அதுக்கு பிலோவில் தான் இருக்குது. அப்போ இதை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் அப்சைடு வந்து போகும். நாளைக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது 25,710க்கு மேலே ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு அடுத்து சென்செக்ஸ், நிஃப்டியும் சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸும் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 83,700ங்கிறது நமக்கு பெஸ்ட் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் 84,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 83,700, 83,650ங்கிறது சப்போர்ட்டாகவும், 84,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியர் அப் ட்ரெண்டு தான் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும். இன்னைக்கு செக்டார் வைஸ் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆனது ஐடி, ஆட்டோமொபைல், மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ் தான் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதில் குறிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஐடி செக்டாரில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் கிளியராக ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கு. தொடர்ந்து ஒரு 3 நாள் ரைஸ் ஆயிருக்கு. கிளியராக ரெசிஸ்டன்ட் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மெட்டல்ஸ். மெட்டல்ஸும் ஷார்ப்பாக ஷார்ட் டவுனில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஆட்டோ செக்டார் நாளைக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐடி, மெட்டல், ஆட்டோ செக்டார். ஸோ தொடர்ந்து அதாவது பொசிஷனலாக அப் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இதுக்கு அடுத்து ஐடி, மெட்டல்ஸ், எனர்ஜி செக்டார்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் நாளைய பொறுத்தளவுக்கு நாளைக்கு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் ஆட்டோ செக்டார் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஃபைன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவுக்கு கோல்டு ஷார்ப்பாக அப்சைடில் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த கேப் இருக்குது பாருங்கள். கோல்டை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் தான்,
பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த கேப், அதாவது 1,27,000 வரைக்குமே மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் கீழே ஃபால் ஆகலாம். இன்னைக்கு கூட ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து அப் டு 127,000 வரைக்கும். ஃபைன். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், க்ரூடு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி வீடியோஸ்லேயே பார்த்தோம். க்ரூடு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, சப்போர்ட் வந்து சி பாயிண்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துன்னு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,440 450 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், கிளியராக சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுதா. இந்த வாரத்தை ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்தா கூட சைட்வேஸில் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 5,379 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் அப்டேட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்லை டிப்ஸோ கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.